இன்டர்வியூ இஸ் அ கேம். அந்த கேமை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமே வச்சு தான் ஜெயிக்க முடியும். உங்கள் இன்டர்வியூவர் உங்கள் ரெஸ்யூமே வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதா முடிவு எடுப்பார். உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட ஆவரேஜ் ஹியூமன் அட்டென்ஷன் ஸ்பேன் 2000ல் 12 செகண்ட்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 8 செகண்ட்ஸாக குறைஞ்சிருக்கு. உங்களோட இன்டர்வியூவர் உங்களோட ரெஸ்யூமேவை 6 செகண்ட்ஸ் தான் பார்ப்பாரு. அந்த 6 செகண்ட்ஸை எப்படி வந்து 60 செகண்ட்ஸ் ஆக்குறது அப்படிங்கிறது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த 6 செகண்ட்ஸ் எப்படி 60 செகண்ட்ஸ் ஆக்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது எப்படி ஒரு இம்ப்ரெசிவான ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுறது, அண்ட் அந்த ரெஸ்யூமே ஃபார்மேட் எப்படி இருக்கணும், எந்த வெப்சைட்டில் போய் கிரியேட் பண்ணுறது, அது எல்லாத்தையும் பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து ஆஃப் கேம்பஸில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் மெயிலாக வரும். கரெக்டாக அது ஏன் வருதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஆஃப் கேம்பஸ்ல அப்ளை பண்ணும்போது நீங்க மட்டும் அப்ளை பண்ணல, உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, ரைட்? ஸோ 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணும்போது 2 லட்சம் ரெஸ்யூமே வந்து ஒவ்வொரு ரெஸ்யூமே வந்து எடுத்து பார்ப்பாங்களா என்ன? கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் மூலமா அந்த ரெஸ்யூமே பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பாஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரெஸ்யூமேக்கும் ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோர் வந்து ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்ட் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 50% த்ரெஷோல்ட் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த 50% மேலே அந்த ரெஸ்யூமே ஸ்கோர் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரெஸ்யூமே யாரோட ரெஸ்யூமேவோ அவங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க, ரைட்? ஸோ அதனால அந்த ஏடிஎஸ் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறது, அதுவுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுவுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஏடிஎஸ் ஸ்கோர் அதிகமாக இருக்கிற மாதிரி ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டெம்ப்ளேட்டும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரப்போகிறேன். அண்ட் எப்படி வந்து அந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறது, பேசிக்கலி என்னோட ரெஸ்யூமே தான் வந்து உங்களுக்கு வந்து தரப்போகிறேன். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது அண்ட் என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து எழுதுனா உங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாமே சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளப்ல நீங்கள் காலேஜில் இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் அந்த ரெஸ்யூமே நீங்கள் என்ன எழுதணும்னா, குவான்டிஃபையபிள் ரீசன் ஒன்று எழுதணும். குவான்டிஃபையபிள் ரீசன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன எழுதலாம்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் நான் ஒர்க் பண்ணேன், இந்த ஒரு ஆர்கிடெக்சரில் ஒர்க் பண்ணேன், இன்டர்ன்ஷிப்பில். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் ஒர்க் பண்ணதுனால பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் 50% ஆஃப் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த 50% சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 50% தான் வந்து குவான்டிஃபையபிள்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் நிறையா இருக்கணும் ரெஸ்யூமேல. அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபிஷியன்சியை வந்து அது வந்து ஷோகேஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்டாக வேலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ரெஸ்யூமே, அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து அதை ஒரு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும், ரைட்? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் எடுத்து எழுதலாம் ரெஸ்யூமேல. அதாவது I conducted this workshop and 100 students showed up for my workshop. ஸோ அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 100ங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி குவான்டிஃபையபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய குவான்டிஃபையபிள் இருந்துச்சுன்னா உங்கள் ரெஸ்யூமே ஸ்கோர் வந்து தானாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் என்னோட பழைய ரெஸ்யூமே பாருங்கள். ஸோ இந்த ரெஸ்யூமேல வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா கண்டென்ட் இருக்குது இந்த ரெஸ்யூமேல. அதாவது எஜுகேஷன் வந்து நான் ஸ்கூல்ல இருந்து இப்போ கரண்ட் எஜுகேஷன் வரைக்கும் போட்டிருக்கேன். அப்புறம் எல்லா லிங்க்ஸுமே போட்டிருக்கேன். அதாவது எனக்கு என்னென்ன கிட்டப், கேகிள், லிங்க்டின், லீட் கோடு, யூடியூப் எல்லாமே போட்டிருக்கேன். கோர்ஸ் ஒர்க் எனக்கு என்னென்ன கோர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் என்னோட ஸ்கில்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு, அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன், ரைட்? 4 ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெஸ்யூமேட ஸ்கோர் பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு, ரைட்? ஏன்னா இந்த ரெஸ்யூமே பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதான ரெஸ்யூமே பார்க்க நல்லா இருக்குது, கரெக்டாக? ஆனால் நம்ம ஸ்கோர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள். ஸோ இந்த ரெஸ்யூமே ஸ்கோர் பாருங்கள். இந்த ரெஸ்யூமே ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 36 வருது ஆக்சுவலி. ஸோ இந்த சேம் ரெஸ்யூமே இப்போ எந்த ரெஸ்யூமே காமிச்சோன்னா அந்த ரெஸ்யூமோட ஸ்கோர் வந்து 36 வருது. ஏன் 36 வருது? 36 வந்து ஒரு கம்மியான ஸ்கோர் ஆக்சுவலி, ரைட்? ஏன் 36 வருதுன்னா, பிகாஸ் இந்த ரெஸ்யூமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை. அங்கங்கே ஒரு செக்ஷன் இருக்குது, பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அதனால வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை. ஸோ இந்த ரெஸ்யூமேயோட எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டைலுக்கு வந்து 35 out of 100 கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஆர்டரிங் ஆஃப் டேட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ டேட் வந்து ஆர்டராக இல்லை. அப்புறம் இம்பேக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா டு ஸ்டாண்ட் அவுட் அண்ட் ஷோ யுவர் ஸ்ட்ராங் அப்ளிகண்ட் யூ நீட் டு இன்க்ரீஸ் யுவர் ரெஸ்யூமே இம்பேக்ட். ஸோ அதாவது இம்பேக்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இம்பேக்ட்னா நம்ம ஒரு நம்பர்ஸ் ஒரு குவான்டிஃபையபிளாக போடணும். அப்புறம் ரெப்புடேஷன்ஸ் கம்மி பண்ணணும். அப்புறம் செக்ஷன்ஸ் பாருங்கள். செக்ஷன்ஸ் வந்து நான் எஜுகேஷன் செக்ஷனில் வந்து irrelevant இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்கேன் நாம. ஸோ அதனால வந்து ஸ்கோர் கம்மியாகுது. அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் செக்ஷன்லேயுமே வந்து ஏதோ பிரச்சனை வருது, ரைட்? ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் செக்ஷன்லேயுமே வந்து
சாஃப்ட் ஸ்கில் செக்ஷனே நான் ஆக்சுவலி இன்க்ளூட் பண்ணலை இதில். அண்ட் இப்போ இருக்கிற ரெஸ்யூமே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் தரேன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த ரெஸ்யூமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ரெஸ்யூமே இது. ஸோ இந்த ரெஸ்யூமே பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ரெஸ்யூமேக்கும் இந்த இப்போ இருக்கிற ரெஸ்யூமேக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற ரெஸ்யூமேல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்ன டிஃப்ரென்ஸ்னா சேம் அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெஸ்யூமேல இருக்கிற கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. ப்ரீவியஸ் ரெஸ்யூமேல கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கரண்ட் ரெஸ்யூமேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டர் வைஸ் இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என் நேம் இருக்குது, நேமு, அப்புறம் என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது, ரைட். ஸோ காண்டாக்ட் டீடைல்ஸ் மூலமா வந்து ஒரு ரெக்ரூட்டர் என் ரெஸ்யூமே பார்த்தாங்கன்னா, பார்த்து பிடிச்சதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் ரெஸ்யூமேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் டீடைல்ஸ்லாம் மேலே இருந்துச்சு, பட் ஆனால் அது வந்து ஒரு ஆர்டரில் இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு ரோ வைஸாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எஜுகேஷன், கரண்ட் எஜுகேஷன். ப்ரீவியஸ் ரெஸ்யூமேல கரண்ட் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரண்ட் எஜுகேஷன் அஸ் வெல் ஆஸ் நான் எந்த ஸ்கூலில் படித்தேன், எனக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சு அதெல்லாமே வந்து நான் எழுதியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து நான் ஸ்கூல் பற்றி நான் இங்கே எழுதலாம். ஏன் எழுதலைன்னா, பிகாஸ் எனக்கு வந்து இந்த சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமே சைஸ் பத்தலை இங்கே ஆக்சுவலி. ஸோ நான் ஸ்கூலில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினேன், எந்த ஸ்கூலில் படித்து அதெல்லாம் நான் போட்டேன்னா வந்து எனக்கு வந்து இந்த ரெஸ்யூமே வந்து 1 பேஜ் இருக்காது, 2 பேஜாக போயிடும். அதனால் வந்து 1 பேஜ் ரெஸ்யூமேவாக தான் இருக்கணும் ஆஸ் அ ஃப்ரெஷர். ஸோ 1 பேஜ் ரெஸ்யூமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் 2 பேஜ் ரெஸ்யூமே இருக்கக்கூடாது. 2 பேஜ் ரெஸ்யூமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ரெஸ்யூமேல ஃபோட்டோ தேவையில்லை. உங்கள் ரெஸ்யூமேல ஃபோட்டோ தேவையில்லை. இந்த 2 ரெஸ்யூமேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணல. ஏன் ஃபோட்டோ ஆட் பண்ணலின்னா, பிகாஸ் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போது நீங்கள் ஆஃப் கேம்பஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஸ்யூமேல ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து ஆக்கியூபை பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெலவெண்ட்டான ஒரு வேலிடான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காது அங்கே. ஸோ அதனால் ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து கம்மியாகும். ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா ஏடிஎஸ் ஸ்கோர் கம்மியாகும், ரைட். ஸோ அதனால் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் ஆர்டர் வைஸாக இருக்குது. மெயினாக பாருங்கள், ஃபஸ்ட் எஜுகேஷன் இருக்குது, அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ரைட். அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸில் எழுதியிருக்கேன். ஆனால் ப்ரீவியஸ் ரெஸ்யூமேல இந்த ஆர்டர் இல்லை. ஒரு 2 காலம் இருக்குது. 2 காலம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் போட்ட மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன், அப்புறம் லிங்க்ஸ்ன்னு போட்டிருக்கேன், கோர்ஸ் ஒர்க் போட்டிருக்கேன், ஒரு ரேண்டமாக போட்டிருக்கேன் பேசிக்காக, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸுக்கு போல்டில் இருக்குது, பட் ஆனால் ஸ்கில்ஸ் வந்து போல்டில் இல்லை, ரைட். ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக ரெஸ்யூமே. பட் ஆனால் இந்த ரெஸ்யூமே பார்க்க நல்லா இருந்தால் கூட இந்த ரெஸ்யூமே ஆர்கனைஸ்டாக இல்லை. பட் ஆனால் இப்போ கரண்ட் இருக்கிற ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து 69% வருது, ரைட். ஸோ நான் இந்த டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா 69% ஸ்கோர் வருது. அண்ட் இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போது. ஆல்சோ 69% ஸ்கோர் வருது. 69% தான் வருமா, இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது, இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் எனிதிங் அபவ் 50% இஸ் ஆக்சுவலி சஃபிஷியன்ட். 50% மேலே ஸ்கோர் இருந்தாலே வந்து அது ஒரு போதுமானது. யூ வில் பி ஏபிள் டு கெட் கால்ஸ் ஃப்ரம் ஆஃப் கேம்பஸ். அதாவது நீங்கள் ஆஃப் கேம்பஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் வரும். ஏன்னா ஒரு ஏடிஎஸ் சிஸ்டமை வந்து இந்த ஒரு 50% மேலே இருந்தாலே, அண்ட் ஆல்சோ ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருந்தாலே வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் கால்ஸ் ஃப்ரம் ஆஃப் கேம்பஸ், ரைட். அண்ட் இந்த ரெஸ்யூமே வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்பாக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேவிட்டி வந்து 88% கொடுத்துருக்காங்க. ஸ்டைலுக்கு வந்து 49% கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அதாவது ரிமூவ் காமன் பஸ்வேர்ட்ஸ், ரிவ்யூர் ரெஸ்யூமே, ரீடபிலிட்டி, ரைட். ஓகே. செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் வந்து 100/100 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம செக்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம். எஜுகேஷன், பர்சனல் ப்ராஜெக்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் நான் சிலது மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரைட். அண்ட் யா, ஸோ இப்போது ஒவ்வொரு இதாக நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ரெஸ்யூமே வந்து ஒரு குவான்டிஃபையபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குவான்டிஃபையபிள்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பர்சனல் ப்ராஜெக்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எழுதியிருக்கேன், கோவிசன்ஸ்னு எழுதியிருக்கேன், ரைட். இந்த கோவிசன்ஸ் ப்ராஜெக்டில் பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட் வந்து என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். சப்போஸ் நான் இப்போது ஒரு டேட்டா சயின்ஸ் ரோலுக்கு அப்ளை பண்ணுறேன்னா, டேட்டா சயின்ஸ் ரோலில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்க, ஒரு பைத்தான், டென்சாஃப்ளோ, இந்த மாதிரி சில விஷயம்லாம் கேட்டிருப்பாங்க, எஸ்கியூஎல், மாங்கோடிபி இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, ரைட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், மாங்கோடிபி இதெல்லாம் போட்டிருக்காங்க. உங்கள் ரெஸ்யூமேலையுமே அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா உங்கள் ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம், ரைட். ஸோ அதனால் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், என்னென்ன டெக் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு டீப் லேர்னிங் மாடல், ரைட். அப்புறம் இதுதான் குவான்டிஃபையபிலிட்டி. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 74% வந்து ப்ரெசிஷன், அப்புறம் 67% ரீகால்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பர்சன்டேஜ் நம்பர்ஸ்லாம் இருக்கிறது தான் வந்து குவான்டிஃபையபிள். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு நீங்கள் வந்து தேவையில்லாத நம்பர்ஸ்லாம் போடாதீங்க. ஒரு எஃபிஷியன்சி, ஒரு சம் பர்சன்டேஜ், சில விஷயத்த வந்து ஒரு எம்பசைஸ் பண்ணுறதுக்கு அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரைட். அப்புறம் செகண்ட் ப்ராஜெக்ட் பாருங்கள். செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்டில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். MongoDB, React, Express, Node.js, ரைட். அப்புறம் முக்கியமாக உங்கள் ரெசியூமேல நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது அட் ப்ரெசென்ட் வந்து நிறைய கம்பெனிஸ் ஃபுல் ஸ்டாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறையா தராங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரைட். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிளப்பில் இருந்தேன், டெக்னிக்கல் கிளப் காலேஜில். ஸோ அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கூகுள் டெவலப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப். ஸோ அதில் வந்து நான் ஆண்ட்ராய்ட் மெஷின் லேர்னிங்கில் இருந்தேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குவான்டிஃபையபிளாக எழுதியிருப்பேன் இந்த சென்டென்ஸு. அதாவது வித் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஓவர் 50+ அட்டெண்டீஸ். அதாவது நான் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணேன், அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து 50+ அட்டெண்டீஸ் இருந்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், இதுவுமே குவான்டிஃபைபிளாக இருக்குது. அதாவது சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ்டு ரிமார்க்கபிள் 75% ஸ்டூடெண்ட் டர்ன் அவுட். அதாவது 75% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஒர்க் ஷாப்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த ரிட்டன்ஷன் ரேட் வந்து 75% இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆக்சுவலி ஷோஸ் யுவர் எஃபிஷியன்சி. ஸோ அதனால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா வந்து ஒரு தியரிட்டிக்கலாக எழுதாமல் இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ், ஒரு வேல்யூ கொடுத்து நீங்கள் இந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கீங்க, இதனால வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒரு கெயின் ஆயிருக்கு, ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் ரெஸ்யூமேல, ரைட். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போட்டிருக்கேன். ஆர்கெஸ்ட்ரேட்டட் 3 மெம்பர் டீம். ஸோ அந்த 3 மெம்பர் டீமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன புரியும்னா, நான் வந்து ஒரு டீம்லேயும் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு வந்து டீம் ஸ்கில்ஸ் இருக்குது, கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த இன்டர்வியூவருக்கு தெரிய வரும், ரைட். ஸோ அதனால் இதுவுமே கண்டிப்பாக போடணும். அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கோ அது போடுங்க. பட் ஆனால் இங்கே வந்து அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு இன்டர்வியூ இருக்குதுன்னா இன்னைக்கு வந்து உட்காந்து SQL படிப்பாங்க. இன்னைக்கு தான் வந்து அந்த SQL 3 hours கிராஷ் கோர்ஸ் அதை யூடியூப்ல பார்த்துட்டு SQL ரெஸ்யூமேல போடுவாங்க. அந்த மாதிரி மட்டும் போட்டுறாதீங்க. வேணா வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல நீங்க ஒரு டெக் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்கன்னா டெக்னிக்கல் செக்ஷன்ல என்ன போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெலவென்ட் கோர்ஸ் ஒர்க்கில் பாருங்கள், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் மிஷின் லேர்னிங் போட்டிருக்கேன். இங்கே எனக்கு என்ன தெரியுமோ அதான் போட்டிருக்கேன், தவிர எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு வந்து வராது. அதாவது வரும், பட் ஆனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை, எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதனால நான் வந்து அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை நான் இங்கே மென்ஷன் பண்ண போகலை, ரைட். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து பார்க்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக மென்ஷன் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க கண்டிப்பாக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் SQLன்னு போட்டிருந்தான். அப்புறம் SQL வந்து என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியூஸ்னா என்னது, அப்புறம் ஜாயின்ஸ்ல வந்து ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஜாயின் கேட்டாங்க. அவனுக்கு வந்து ஜாயின்ஸ்னால என்னன்னு தெரியல. அவன் வந்து சும்மா ஒரு 3 hours கிராஷ் கோர்ஸ் தான் பார்த்துட்டு போயிருக்கான் இன்டர்வியூ முன்னாடி. ஸோ அந்த மாதிரி போய் நீங்களும் மாட்டிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல. அப்புறம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸஸ் MongoDB எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அது எனக்கு தெரியும், நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் செக்ஷன் வந்து மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு காலம் போடுவாங்க. ஸோ அப்படி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தனியாக ஒரு காலம் போட்டிங்கன்னா, தனியாக ஒரு காலம் போட்டு ரோ வைஸாக எழுதுனீங்கன்னா அது வந்து உங்கள் ரெஸ்யூமேல ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிவிடும். அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷன் போட்டுக்கோங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு போட்டு உங்களுக்கு என்னென்னலாம் வரும். நீங்கள் ஒரு டீம் பிளேயராக இருந்தீங்கன்னா டீம் பிளேயர்னு போடுங்க. நெட்வொர்க்கிங் உங்களுக்கு நல்லா வரும்னா நெட்வொர்க்கிங்னு போடுங்க. இது வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் கிடையாது, நெட்வொர்க்கிங்னா இன்ட்ராக்டிங் வித் பீப்புள். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், செல்ஃப் லேர்னிங், ப்ரெசன்டேஷன், அடாப்டபிலிட்டி, உங்களுக்கு என்னென்ன வருமோ அதெல்லாம் போடுங்க. அப்புறம் அச்சீவ்மெண்ட் செக்ஷனில் வந்து நிறையா போகாதீங்க. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு தோணுதோ அதை போடுங்க. அண்ட் இஃப் தட் இஸ் ரிலவென்ட் டு கோடிங் ஆர் டெக்னாலஜி, தட் இஸ் ஃபார் மோர் பெட்டர். ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா வந்து ஃபார் மோர் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்டிக் ஆஃப் ஓவர் 600+ டேஸ் ஆன் லீட் கோடுன்னு போட்டிருக்கேன். ஸோ 600+ டேஸ் வந்து நான் லீட் கோடில் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து ஸ்டிக் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இட் மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் நோ தட் ஐ எம் ஆக்சுவலி டெக் என்தூசியாஸ்ட். எனக்கு வந்து டெக்னாலஜினா அவ்வளோ எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி 600+ டேஸ்னால் வந்து தே வில் ஆல்சோ வேல்யூ மை கன்சிஸ்டன்சி.
ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரியும். பட் ஆனால் என் ப்ரீவியஸ் ரெஸ்யூமேல வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் ஒர்க்குன்னு போட்டு இதில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெஸ்யூமே யாராச்சும் பார்த்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லாம் கேட்டாங்கன்னா எனக்கு வந்து லைக் நான் ஆன்சர் பண்ணுவேன்னு தெரியாது, பண்ணுவேன். பட் ஆனால் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை, ரைட். அண்ட் இதில் பாருங்கள், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் டூல்ஸ்ன்னு போட்டுட்டு இது என்ன இந்த டாட்டாக போட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, புரியுதா? இந்த மாதிரி புல்லட்டின்ஸ்லாம் போடக்கூடாது. இந்த டாட்டாக போட்டு ஒரு சிலதில் வந்து 3 டாட் இருக்குது, ஒரு சிலதில் 2 டாட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேட் ஃபார்மேட்டிங். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸோ இந்த ஃபார்மேட்டே சரியில்லை. ஒரு டாட் போட்டு அப்புறமா நான் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் ஃபார்மேட்டிங் வேணாம் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து இந்த ஒரு டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த டெம்ப்ளேட் எப்படி நீங்கள் எடிட் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டெம்ப்ளேட் நான் ஒரு லிங்க் தருவேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும், ரைட். இப்படி தான் ஓப்பன் ஆகும். அண்ட் எடுத்தோடனே உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது தெரியுமா, இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு Ctrl+A Ctrl+C கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹோமுக்கு வந்துடுங்க, ரைட். பேக் டு ப்ராஜெக்ட்ஸ். பேசிக்கலி இது வந்து ஒரு ஓவர்லீஃப்னு ஒரு வெப்சைட். ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஓவர்லீஃபில் தான் நான் கிரியேட் பண்ணுறேன், ரைட். ஓவர்லீஃப்ங்கிற வெப்சைட்டில் தான் வந்து நான் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுறேன். இந்த வெப்சைட் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இது வந்து ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது. நான் இந்த வெப்சைட் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டில் வந்து ஒரு ரெஸ்யூமே வந்து கிரியேட் பண்ண முடியுது. அதே மாதிரி ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமேஸும் கிரியேட் பண்ண முடியுது அதனால். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்டில் பிளாங்க் ப்ராஜெக்ட், ரைட். ப்ராஜெக்ட் நேம் நான் தரேன், சாம்பிள்னு தரேன், சாம்பிள் ப்ராஜெக்ட். ஸோ இப்படி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணியிருந்தீங்க தெரியுமா அந்த கோடை, அது அப்படியே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க, ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீகம்பைல் கொடுங்க. ரீகம்பைல் கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த ரெஸ்யூமே வந்து தெரியும். ஸோ ரெஸ்யூமே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலான்னா, இந்த கோட் எடிட்டர், விஷுவல் எடிட்டர் 2 இருக்குது பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில். ஸோ இந்த விஷுவல் எடிட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. விஷுவல் எடிட்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து சப்போஸ் ரைட், நேம் எங்கே இருக்குது, ஸோ ஆல்ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ரைட். ஸோ உங்களோட கிட்டபோட லிங்க் வந்து வேற ஒரு கிட்டப் லிங்க் இருக்குன்னா நீங்கள் வந்து சும்மா இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லிங்க்கை நீங்கள் போடுங்க. லிங்க் போட்டுட்டு அப்புறம் உங்களோட இதை மாற்றிடுங்க, ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஆஸ் வெல் ஆஸ் உங்களோட எஜுகேஷன் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பிடெக் ட்ரிபிள்இ இருக்கீங்க, ஒரு இல்லை இசி படிக்கிறீங்கன்னா பேச்சுலர் இன் டெக்னாலஜி ட்ரிபிள்இன்னு போடுங்க. ஸோ இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும், ரைட். ஸோ புரியுது நம்புறேன். பாருங்கள் இங்கே வந்து ஸோ இந்த ட்ரிபிள்இன்னு போட்டுட்டு எது ரீகம்பைல் கொடுங்க, இல்லைன்னா Ctrl+S கொடுங்க, இங்கே மாறிடும், ரைட். இந்த எஜுகேஷன் செக்ஷன் பாருங்கள் இங்கே மாறி இருக்கு பாருங்கள், பேச்சுலர் இன் ட்ரிபிள்இன்னு வருது, ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மாற்றலாம். அண்ட் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான். உங்கள் ப்ராஜெக்ட் நேம் எழுதிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுது, அதே மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப நீங்கள் ஈஸியாக மாற்றலாம். அண்ட் அதே மாதிரி நேமையும் நீங்கள் அதே மாதிரி தான் மாற்றணும், ரைட். நேமுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட். ஸோ நேம் வந்து இங்கே தான் இருக்கும். ஆல்ரைட். ஸோ இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கோட் எடிட்டர்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எங்கே எடிட் பண்ணுமோ அங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் மாற்றணும் அப்படின்னா வந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே வந்து இங்கே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இங்கே வந்துடும் பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணலாம், ரைட். எங்கே எடிட் பண்ணுமோ அங்கே எடிட் பண்ணிவிட்டு ஸோ யூ கேன் ஈஸிலி நீங்கள் எடிட் பண்ணதை வந்து Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிட்டு இங்கே இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த கோடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி இதுக்கு பேர் லாட்டெக்ஸ் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க, ரைட். லாட்டெக்ஸ் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டவுட் வருதுன்னா, சப்போஸ் எனக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ரெஸ்யூமே கிரியேட் பண்ணும்போது, இப்போது இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் பாருங்கள், டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் C++ன்னு எழுதியிருக்கேன், கரெக்டாக C++ன்னு எழுதியிருக்கேன். இந்த C++ன்னு எழுதுறதுக்கு எனக்கு வந்து C எழுத முடியுது, பட் ஆனால் எனக்கு ++ சிம்பிளே எழுத முடியல இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து கூகுளில் வந்து தேடினேன் எப்படி வந்து C++ எப்படி எழுதுறதுன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடணும், அதாவது verb எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இப்படி போட்டால் வந்து எனக்கு ++ வரும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சும்மா வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ்
ஃபாண்ட் சைஸ் இன் லாட்டெக்ஸ்னு போட்டாலே வரும் பாருங்கள். ஃபாண்ட் சைஸ் இன் லாட்டெக்ஸ்னு போட்டால் அது எப்படி மாற்றணும் அது எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயம் தான், பட் ஆனால் ரொம்ப சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சப்போஸ் சேஞ்சஸ் பண்ணணும்னா வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், ரைட். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பக்காவாக இருக்குது, ரைட். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, லைக் ரெஸ்யூமே எப்படி வந்திருக்குன்னு லைக் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். as well as உங்கள் ரெஸ்யூமே வந்து முடிஞ்சால் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் இருக்கு ஒன்று, ஸோ யூ கேன் ஷேர் யுவர் ரெஸ்யூமே ஆன் டெலிகிராம் குரூப். ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரைட், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரெஸ்யூமே என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் இருக்கணும், எந்த ஃபாண்ட்டில் இருக்கணும், இதெல்லாமே பார்த்தோம். சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணிக்கோங்க, ரைட். அண்ட் இந்த வீடியோவை நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க. ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் நிறைய கோடிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்கோரிதம்ஸ் கற்றுக்கணும்னா வந்து நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்கோரிதம் சீரிஸ் போய் பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.